மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெண்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையான பிசிஓடி பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ எனக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். இது சரியாகுமா சரியாகாதா? பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு. ஸோ இதுக்காக நான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன். மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா பீரியட்ஸ் வருது. ஆனால் இப்பெல்லாம் மாத்திரைகள் சாப்பிட்டா கூட எனக்கு பீரியட்ஸ் வரதில்லை. பீரியட்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் ஏதாவது மாத்திரைகளோ இல்லை ஏதாவது ஒரு ஹோம் ரெமடிஸோ நான் எடுத்துக்கிட்டா தான் வருது. ஸோ இதுக்கு தீர்வே இல்லையா? உடம்பு வெயிட் அதிகமாக போட்டுட்டே இருக்கு. ஸோ வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சா நான் எவ்வளவுதான் டயட் எக்ஸசைஸ் பண்ணா கூட வெயிட் குறையல. உனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. பிசிஓடினால எனக்கு வெயிட்டும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ பட் டாக்டர் கிட்ட போனா நீ வெயிட்டை குறை, அப்பதான் உனக்கு பிசிஓடி சரியாகும்னு சொல்றாங்க. ஆனா வெயிட்டை குறைக்கிறதா எனக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுவே எனக்கு ஒரு மன அழுத்தமா இருக்கு. ஹேர் ஃபால் நிறைய இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா தலையோட முன்பகுதியில நிறைய வந்து ஹேர் ஃபால் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய முடி இருந்தது. எனக்கு வந்து முடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப கொட்டிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம மன அழுத்தமும் வந்து எனக்கு நிறைய இருக்கு. மற்றவங்களை விட நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமா பதட்டப்படுறேன், கோபப்படுறேன். அதே மாதிரி காலையில எழுந்திருக்குங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. உடம்பு எப்பவுமே வந்து ரொம்ப டயர்டாவே வந்து இருக்கு. ஸோ எல்லாருமே நான் ஒரு சோம்பேறியான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏன் நானே அப்படிதான் என்ன நினைச்சுக்கிறேன். ஸோ ஆனா இந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு வரும் பொழுது இதெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு சொன்ன ஒரு விஷயம்தான். ஸோ உங்களை சோம்பேறியா நினைக்கிறதோ இல்லை வந்து என்னால் வெயிட்டே குறைக்க முடியலன்னு சொல்றது, இல்லை வந்து எப்பவுமே நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றது உங்களோட ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த ஹார்மோன்ஸை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நீங்க நல்ல சுறுசுறுப்பான ஒரு நபரா மாறிடுவீங்க. பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம வெயிட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாத்தையும் விட நீங்க நல்ல சுறுசுறுப்பா அதே சமயத்துல மகிழ்ச்சியான ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஸோ இந்த பிசிஓடியை சரி செய்யக்கூடிய 5 கட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிசிஓடியில வாத பித்த கஃபம் இதனுடைய ஒரு தொடர்புல என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், ஸோ அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாத சம்பந்தமான ஒரு பிசிஓடி இருக்கு. ஸோ இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வந்து ஒரு வாத உடல்ல வந்து உருவாகுது அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்து உடல் எடை கம்மியா இருப்பாங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். சரியான தூக்கம் இருக்காது. அதிகமான அளவுக்கு கோபம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமா வருத்தப்படக்கூடிய ஒரு நபரா வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பீரியட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வரும் பொழுதும் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸோட அளவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நாட்களும் வந்து கம்மியா தான் இருக்கும். இன்னும் சில பேர் வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாத சம்பந்தமான உடல், அதனால உங்களுக்கு வந்து இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு உடல்நிலைக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கலாம்னா, முதல்ல நம்ம பேதிக்கு மருந்து வந்து கொடுக்கணும். அடுத்ததா வந்து அவங்களுக்கு இந்த வாதத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள், முக்கியமா இவங்களுக்கு தான் கலர்ச்சிக்காய், மிளகு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் வந்து வரும். ஏன்னா கலர்ச்சிக்காய் வந்து வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது, வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது. அதே மாதிரி வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகளையும் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பித்த சம்பந்தமான சினைப்பை நீர்க்கட்டிகள், இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கும். முகத்துல நிறைய பருக்கள் வந்து இருக்கும். ஸோ உடம்பு முழுவதுமாகவே ஏதாவது ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். சின்னதா இடிச்சுக்கிட்டாங்கன்னா கூட அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பச்சை கலர்ல மாறுறது, இந்த மாதிரி உடம்பு முழுவதுமே ஏதாவது ஒரு வலியோ வீக்கமோ, முகத்துல பருக்கள் உண்டாகிறது. தூக்கம் வந்து அவங்களுக்கு நைட்ல அதிகமா இருக்காது. காலை நேரத்துல தான் அதிகமான தூக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பித்த சம்பந்தமான பிசிஓஎஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுவே ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வெயிட் அதிகரிச்சுக்கிட்டே போகும். எப்ப பார்த்தாலும் எனக்கு தூங்கணுங்கிற ஒரு உணர்வு தான் டாக்டர் இருக்கு. காலையில எந்திரிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. முகம் வந்து ரொம்ப வந்து எண்ணெய் பசையோட வந்து இருக்கு. அதே மாதிரி இனிப்பு சம்பந்தமான பொருட்கள் சாப்பிடணுங்கிற ஒரு விருப்பம் வந்து அதிகமா இருக்கு. குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள், அதே மாதிரி வந்து இந்த சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அதிகமா சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. எனக்கு எந்த வேலையுமே செய்ய பிடிக்கல, வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கஃப சம்பந்தமான பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நபருக்கு நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க உடல் நல்லா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். கஃபத்தை குறைக்கிற மாதிரியான உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் கொடுக்கணும். ஸோ இந்த 3 விதமான ஒரு பிசிஓஎஸ் வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தினால வரக்கூடிய ஒரு பிசிஓஎஸ், இவங்க பித்தவாதத்தினோட ஒரு சேர்க்கையினால வரக்கூடியது. ஸோ இவங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டாவே இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்னால இவங்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு கஃபம் வாதம் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய பிசிஓடி
பிசிஓஎஸ் இருக்கும். இவங்க உடல் எடையும் அதிகமா இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகளும், சரியான தூக்கமும் வந்து இல்லாம இருக்கும். இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க கஃபவாதத்தினால வரக்கூடிய பிசிஓஎஸ். ஸோ இந்த எல்லா நபர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த 5 கட்ட சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சினைப்பை நீர்க்கட்டிகள் வந்து நிரந்தரமா விடுபடலாம். முதல் விஷயம், நீங்க டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறதே நம்ம உடம்புல அபான வாயு வந்து பாதிக்கப்படுறதுனால, இந்த அபான வாயு அப்படிங்கிறது நமக்கு மாதவிடாய முறையா வெளியேற்றுறது, அதே மாதிரி வந்து சிறுநீர் மலத்தை வந்து முறையா வெளியேற்றுறது. ஸோ கருத்தரிச்ச பெண்களுக்கு அந்த டெலிவரி கரெக்டாக நடக்கிறதுக்கு இந்த அபான வாயுங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த அபான வாயு பந்தப்படுறது, தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டே வேலை செய்யறதுனாலயோ இல்லை வந்து மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது இல்ல நம்மளுடைய எண்ண ஓட்டங்களாலேயோ இந்த அபான வாயு வந்து தடைப்படும். இதை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையிலே முதல்ல வந்து நமக்கு நம்ம அடிவயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாயிடும். அதே மாதிரி நம்ம செல்கள் எல்லாமே வந்து புதுப்பிக்கப்படும். உடல் எடையும் வந்து குறையும். நல்ல சுறுசுறுப்பான ஒரு நபராக மாறுவாங்க. ஒரு 7 நாள்லே இந்த மாற்றங்கள் வந்து வரும். இந்த நெய் சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது இந்த மருந்தூட்டப்பட்ட மூலிகை சாறுகளை வந்து நெய்ல சேர்த்துட்டு அந்த நெய்யை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து எடுத்துக்க சொல்லும். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு உடல் நல்ல கழிவுகள் எல்லாம் வெளியாயிடும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும். கல்லீரல் அப்படிங்கிறதுக்கும் பிசிஓடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா கண்டிப்பாக கல்லீரல் பாதிக்கப்பட்டுதான் உங்களுக்கு பிசிஓடியே வரும். உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து நிறைய இருக்கு, தேவையான ஹார்மோன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே வந்து கல்லீரல் தான் முக்கியமான காரணமா இருக்கும். கல்லீரல் வந்து நம்ம லேட் நைட் தூங்குறதுனால அடிக்கடி வந்து நம்ம பெயின் கில்லர்ஸோ இல்லை டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாம நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இல்லை எண்ணெயில பொரிச்ச உணவுகளை இல்லை பேக்கெட் ஃபுட்டை நிறைய சாப்பிடுறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். அப்போ உங்களுடைய உணவு முறைகள்ல நெல்லிக்காய், கரிசாலை, வேம்பு, மஞ்சள், கீழா நெல்லி இந்த மாதிரியான மூலிகைகளையும் உணவுகளையும் நீங்க சேர்த்துக்கணும். அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு முன்னாடி நீங்க தூங்க போயிடணும். 10ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளதான், அதாவது நைட்டு 2 மணி வரைக்கும் தான் நம்மளுடைய கல்லீரல் வந்து புதுப்பிக்கக்கூடிய அந்த டைம். இந்த காலகட்டத்துல உங்க கல்லீரல் வந்து கரெக்டா வந்து புதுப்பிக்கப்படணும்னா நீங்க நல்லா தூங்கணும். இந்த விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். மூணாவதாக உங்களுடைய வளர்சிதை மாற்றம். பிசிஓடில ஏன் வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க குறைவா சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு வளர்சிதை மாற்றம் கரெக்டா நடக்கல. அதனாலதான் உங்களுக்கு வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கு, ரொம்ப டயர்டாவும் வந்து இருப்பீங்க. இதற்கு நீங்க சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணணும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து ஒரு 21 முறை பண்ணிட்டு நீங்க எளிமையா வந்து ஒரு நடைப்பயிற்சியை மட்டும் மேற்கொள்ளலாம். இந்த விஷயம் உங்களுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததா உங்களுடைய சினைப்பைக்கான மூலிகைகள். சினைப்பைக்கான மூலிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல நம்ம கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கலாம், தண்ணீர் விட்டான் வந்து எடுத்துக்கலாம், ஈவன் ஓமம், பெருஞ்சீரகம், இது எல்லாமே நம்மளுடைய சினைப்பையை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளும் உணவுகளும். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கிறது, எள்ளு, வெந்தயம், இது எல்லாமே நம்ம சினைப்பையை வந்து ஆரோக்கியமான முறையில செயல்பட வச்சுது அப்படின்னா அங்க நீர்க்கட்டிகள் வராம நம்ம வந்து தடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம உணவு முறைகள் வந்து கொண்டு வரணும். அதிகப்படியான இனிப்பு சம்பந்தமான பொருட்கள், பால் சம்பந்தமான பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள் இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சினைப்பை வந்து ஆரோக்கியமா இருக்கும். கடைசியா உங்களுடைய கர்ப்பப்பையை வந்து கிளென்ஸ் பண்ணணும். கர்ப்பப்பையை என்ன டாக்டர் கிளென்ஸ் பண்ணணும்? ஒவ்வொரு மாசம் தான் பீரியட்ஸ்ல வந்து எனக்கு வருது, இதுவே ஒரு கிளீனிங் தானே அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் முறையா வந்து வெளியாகாது. அடுத்ததா பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்க கர்ப்பப்பையில உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றணும். அது என்ன டாக்டர், ஒவ்வொரு மாசமும் எனக்கு மாதவிடாயில கழிவுகள் வெளியேறிட்டு தானே இருக்கு, அது மட்டும் இல்லாம தனியா என்ன கர்ப்பப்பையை வந்து கிளீன் பண்ணும் அப்படின்னா பிசிஓடில இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் பொழுது கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது முழுசா வெளியே வராது. அதனாலதான் வந்து நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கு டாக்டர். ஒரு 10 நாள் வரைக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பீரியட்ஸ் வந்து வருது, அதுக்கப்புறமா தான் பெருசா வந்து ஒரு நாள் ஃபுல்லா பேட் வைக்கிற மாதிரி பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் அந்த கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் கரெக்டா ஷெட் ஆகி உங்களுக்கு வெளியே வரல. இதற்கு தான் அந்த கர்ப்பப்பையை வந்து
கிளீன் பண்ண வேண்டியது அவசியம். இதுக்கு நீங்க மாதவிடாய் காலகட்டத்துல ஷீகேட் தைலம் வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம். இது மலைவேம்பு சேர்ந்த ஒரு தைலம். ஸோ இந்த தைலத்தை எடுத்துக்கும் போது நம்ம கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும். அதனால நமக்கு கர்ப்பப்பை வந்து நார்மலா பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த விதமான தூண்டுதல்களும் இல்லாம முக்கியமா பார்த்தீங்கன்னா, பிசிஓடினால குழந்தை பேறு இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கரு வந்து உருவாகி இருக்கும். ஆனா அந்த கருவ தாங்குறதுக்கு இந்த கர்ப்பப்பை வந்து ரெடியா இருக்காது. அங்கங்க பேட்சியா தான் வந்து அது வந்து ஷெட் ஆயிருக்கும். ஸோ அப்படி ஒரு இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்காது. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலகட்டத்தில நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீகேட் தைலம் எடுக்கும்போது உங்களுடைய கர்ப்பப்பை வந்து நல்லா வந்து கிளீன் ஆகும். ஸோ பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்களா இருக்கீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு உண்டு. இது வாதமா, பித்தமா, கஃபமா அப்படிங்கிறதும், பித்தவாதமா, கஃபவாதமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் சொன்ன இந்த 5 கட்ட சிகிச்சை முறைகள். முதல்ல அபான வாயுவை வந்து சரி செய்யறதுக்கு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. இது வந்து டீடாக்சிஃபிகேஷன். அடுத்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ணும். 3வதா உங்களுடைய மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றத்துக்கான யோக பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள். 4வதாக உங்களுடைய இந்த சினைப்பைக்கு தேவையான உணவுகளையும் அதே மாதிரி மூலிகைகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது. கடைசியா நம்ம கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு மாதவிடாய் காலகட்டத்துல ஷிகேட் தைலம் வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 கட்ட சிகிச்சை முறைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓடிலேருந்து நிரந்தரமான தீர்வு வந்து உண்டு. ஸோ இதை ஒரு 6 மாசம் தொடர்ந்து எடுத்துக்கும் போது நிறைய பெண்களுக்கு பிசிஓடி நார்மலா இருக்கு. அதே சமயத்துல கருத்தரிக்காத பெண்களுக்கும் குழந்தை பேர் வந்து உண்டாயிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிசிஓடிலேருந்து முழுமையா விடுபடலாம். ஸோ சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதுமாக வர வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. நான் சொன்ன இந்த 5 கட்ட சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வந்து உண்டு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.